கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களை இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். இந்த யாக்கோபின் 3வது அதிகாரத்தை தியானம் பண்ணுகிற இந்த நாளில் வீடியோ பார்க்கிற உங்கள் ஒவ்வொருவரையும், இந்த வீடியோவோடு இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் அளவில்லாமல் ஆசீர்வதிக்கும்படியா இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, யாக்கோபு 1-2 அதிகாரத்தை நம்ம எப்படி தியானம் பண்ணுவோம்னு சொல்லி நம்ம வீடியோ போட்டிருந்தோம். இன்றைக்கு யாக்கோபு 3வது அதிகாரம், அதை நம்ம தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானிக்கிறவன் பாக்கியவான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் நீர்க்கால்களின் ஓரத்தில் நடப்பட்டு தன் காலத்தில் கனியை கொடுக்கின்ற இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அதிகாரம் 3. என் சகோதரரே, அதிக ஆக்கினை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகராகாதிருப்பீர்களாக. நாம் எல்லோரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறுவதனால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். அதாவது இவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு போதகர் ஆகணும்னு சொல்லி நமக்கு அது வரும் இது வரும்னு சொல்லி நீ அதிக ஆக்கினை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகராக ஆகாதீங்க. ஆண்டவர் மேல அன்பு வைத்து நம்ம என்ன செய்யணும்? போதகராகணும். அந்த ஒரு எண்ணம் மட்டும்தான் நமக்கு இருக்கணும். 2வது என்ன சொல்றாரு? நாம் எல்லோரும் அதிக விஷயங்களில் தவறுகிறோம். என்ன தவறு? சொல் தவறக்கூடாது. நம்ம சொல்லுவோம், செய்யாமல் போயிடுவோம். ஆண்டவர்கிட்ட கூட பொருத்தனை பண்ணுவோம், நிறைவேற்ற மாட்டோம். மனுஷங்கிட்ட சொல்லுவோம், நான் இன்னைக்கு இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன், ஆனால் செய்ய மாட்டோம். ஜெபிக்கணும்னு டைம் குறிச்சிருப்போம், செய்ய மாட்டோம். இது வேற. ஆனால் சொல் தவறாதவனானால் நீங்கள் சொன்னதை செஞ்சீங்கன்னா பூரண புருஷன். கடவுள் முன்னத்தில் நாம் எப்படி இருக்கிறோமா? கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ளக்கூடியவனுமா இருக்கிறான். முழு சரீரத்தையும், அதாவது கண்ட்ரோல். நம்மளால நம்ம சொன்ன வாக்கை காப்பாற்ற முடியுதுன்னு அர்த்தம். நம்ம அப்படி தவறி இருக்கோமா? இது வரைக்கும் நினச்சி பார்ப்போம். அப்படி ஒருவேளை தவறி இருந்தால் நம்ம என்ன செய்வோம்? அதை நாம் மாற்றிக்கொள்வோம். ஹல்லேலூயா. அடுத்தது பாருங்க பிரியமானவர்களே, கப்பல்களை பாருங்கள். அவைகள் மகா பெரியவைகளாக இருந்தாலும் அது காற்றுகளால் அடிபட்டாலும் அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கின்ற இடம் எதுவோ அவ்விடத்துக்கு நேராக மிகவும் சிறிதான சுக்கானாலே திருப்பப்படும். அப்படியே நாவானதும் சிறிய அவயமாய் இருந்தும் பெருமையானவைகளை பேசும் பாருங்கள். சிறிய நெருப்புகள் எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. நாவும் நெருப்புத்தான். அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாகவும் நரக அக்னியினால் கொளுத்தப்படுகிறதாகவும் இருக்கிறது. இன்னும் இந்த வார்த்தையும் பார்த்துருவோம். சகல விதமான மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள், நீர்வாழும் ஜந்துக்கள் ஆகிய இவைகளின் சுவாவம் மனுஷ சுவாவத்தால் அடக்கப்பட்டதும் உண்டு. ஆனால் நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. அது அடங்காத பொல்லாததுக்குள்ளும் சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததுமாகி இருக்கிறது. இப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, பெரிய கப்பல். அந்த கப்பல் எவ்வளோ பெரிய கப்பலாக இருந்தாலும் காற்று பலமாக வீசினாலும் ஒரு சின்ன சுக்கான் கொண்டு ஒரு சின்ன கருவிதான். அதை திருப்பும் போது அந்த கப்பல் என்ன செய்கிறது? நம்ம நினைச்ச டைரக்ஷனுக்கு போகுது. அந்த பக்கம் காற்று அதிகமாக வீசுதுன்னொடனே நம்ம எதிர்பக்கம் வருது, நம்ம மாற்றிக்கலான்னு சொல்லி நம்ம திருப்புறதுக்கு நம்மளால் முடியுது. அது அவ்வளோ பெரிய கப்பலை ஒரு சின்ன சுக்கான் அதை வச்சு நம்ம திருப்புறோம். அது போல தான் இந்த நம்மளுடைய சரீரம் முழுவதையும், நம்ம சரீரத்தில் கண் இருக்குது, மூக்கு இருக்குது, காது இருக்குது, வாய் இருக்குது, கை இருக்குது, கால் இருக்குது, இன்னும் உள்ளுக்குள்ளே எவ்வளவோ உறுப்பு இருக்குது, தலை இருக்குது. இந்த இவ்வளோ பெரிய எல்லாத்தையும் ஒரு சின்ன நாக்கு, நம்ம நாக்கு தான் எல்லாத்தையும் என்ன பண்ணுதான்? ஆளுதான், அடக்குதான். அது சின்ன அதாவது என்ன சொல்றாருன்னா, ஒரு குட்டி நெருப்பு என்ன பண்ணுதுன்னா பெரிய காட்டையே கொளுத்தி விடுதுல, அந்த மாதிரி இந்த சின்ன நாக்கு என்ன செய்யுதுன்னா பெரிய பெரிய அழிவை கொண்டு வந்துடுது. ஆம் பெருமானவர்களே, இது எத்தனை உண்மை! இன்றைக்கு கணவன் மனைவியினுடைய குடும்பத்தில் சமாதானத்துக்கு குறைவுக்கு காரணமே இந்த நாவு தானே. அந்த நாக்குனால நம்ம என்ன வேணா பேசுறோம், அடுத்தவங்களை குற்றப்படுத்துறோம்,
பெருமையானவைகளை பேசுகிறோம், மேட்டிமையானவைகளை பேசுகிறோம், திட்டுறோம், அடுத்தவங்களை சபிக்கிறோம். இந்த நாக்கு நினைச்சதெல்லாம் பேசினா அதனால தான் பிரச்சனை வருது. அவர் சொல்றார், அவ்வளோ பெரிய கப்பல் ஒரு குட்டி சுக்கானால திருப்பப்படுது. இன்னும் சொல்லப்போனால் உலகத்தில் இருக்கிற ஆடு, மாடு, மிருகம் இவைகள் எல்லாவற்றையும் ஒரு மனிதன் அடக்கி ஆளுகிறான். ஏன், நாய்க்கு ட்ரைனிங் கொடுத்து எவ்வளோ அழகாக அதை கொண்டு வரான் இல்லையா? ஃபாரின்லாம் பார்த்தீங்கன்னா புலி, சிங்கம், கரடி எல்லாவற்றையும் அவங்க கண்ட்ரோலில் வச்சுருக்குறாங்க. மனித குரங்கு எதெல்லாம் நம்ம பயங்கரம் அப்படின்னு நினைக்கிறோமோ அதை பழுக்கி அழகாக வச்சுருக்குறாங்க. அதுங்க இவங்களை பார்க்கல அப்படின்னு சொன்னால் அழுகுதான். இவங்களை ரொம்ப நாள் கழித்து பார்த்தா ஒரு குழந்தை போல் ஓடி கட்டி பிடிச்சி அவங்கள கட்டி பிடிச்சி அந்த அந்த அதனுடைய சாயில் அன்பு வெளிப்படுத்துதான். நிறைய வீடியோலாம் பார்த்துருக்கோம். இப்படி பண்ண முடியுமா, இவ்வளவு அன்பா ஒரு மிருகத்துக்குன்னு நினைப்போம். அப்போது இவ்வளவெல்லாம் ட்ரைனிங் பண்ண தெரிந்த ஒரு மனிதனுக்கு நாக்கு அடக்கிறதுக்கு தெரியலையே, அது எத்தனை சத்தியம். நாவும் நெருப்பு தான். பக்கத்து வீட்டில் எதுக்கு சண்டை வருது? நாக்கு தான். புருஷனோட ஏன் சண்டை வருது? நாக்கு தான். மாமியாரோட எதுக்கு கோபம்? நாக்கு தான். வாயை மட்டும் மூடிக்கிட்டுருங்களேன். எப்படி மூடணும்? இயேசு கிறிஸ்து மேலே 1000 குற்றம் சொன்னாங்க. அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டி போல அமைதியாக இருந்தார். ஹல்லேலூயா. சொல்லு, நீ வாயை திறந்து பேசு. நீ சொன்னாதானே நான் உன்னை விடுவிப்பேன். சொல்லு. பேசல. அவர் பக்கம் நியாயம் இருந்தாலும் அவர் வாய் திறக்கல. அப்படி நாம் இருக்க முடியுமா? இருக்க வேண்டும். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. நான் தப்பு பண்ணலை, உண்மைதான். சில நேரங்கள் நம்ம தப்பு பண்ணாமல் இருக்கும்போது கூட நம்ம கணவராக இருக்கட்டும், நமக்கு தெரிஞ்சவங்க, நம்ம பிள்ளைங்களாக இருக்கட்டும், நம்மளை ஒரு மாதிரி பேசிடுவாங்க. தெரிஞ்சவங்க யார் வேணாலும் தப்பாக பேசட்டுமே. அப்புறம் உண்மை தெரிஞ்ச பிறகு சொல்லுவாங்கல்ல. நமக்கும் தேவனுக்கும் தெரியும்ல. அதை நம்ம நிரூபிக்கணும்னு அவசியம் இல்லை. கர்த்தருக்கு தெரியும். இப்படி யார் இருக்கிறார்களோ அவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள். தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிற ஒவ்வொருவரும் நாக்க அடக்கியிருப்பாங்க. அதை எங்கள் பாஸ்டர் சொல்வார், சாத்தான் எதை வேகமாக தூண்டுவானா? நாக்க தான் தூண்டுவானா பேசுறதுக்கு, சண்டை போடுறதுக்கு. அதனால தான் குடும்பத்தில் கண்ணீர், கவலை, சமாதானம் இல்லாது. அதனால் இன்றைக்கு பிரியமானவர்களே, இந்த யாக்கோபு 3வது அதிகாரத்தில் முக்கியமாக நாம் கவனித்துக் கொள்ள வேண்டியது, நாக்கை நாம் அடக்கி ஆள வேண்டும். அதனால தான் ஆண்டவர் வெளியே தெரியக்கூடாதுன்னு பாருங்களேன், உள்ள டபுள் போட்டிருக்கிறார். முதல்ல உதடு, 2வது பல்லு, அதுக்கப்புறம் நாக்கு. பாருங்களேன், முதல்ல உதடு, அப்புறம் பல்லு, அதையும் திறந்தாதான் அதுக்குள்ள நாக்கு. அப்போ அவ்வளோ சேஃப்டியாக வச்சிருக்கிறாரு. ஆனால் நம்ம அதை திறந்து தான் என்ன பண்ணுறோம்? அதன் மூலமாக தான் அநேக காரியங்களை நம்ம பேசுகிறோம். நமக்கு ஒரு அநேக பிரச்சனைகளையும் நம்ம கொண்டு வந்துடுறோம், நம்மளே கொண்டு வந்துடுறோம். சிறிய நாவானது அழித்து போட்டு ஜீவனையே கொண்டு போட்டுருது. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா, என் புருஷன் இப்படி சொல்லிட்டா நான் தூக்கு போட்டு மாட்டிக்கிறேன்ட்டு போயிடுறாங்க. அந்த வார்த்தை, பேசின வார்த்தையானது அவங்க உள்ளத்தை காயப்படுத்தி அது மரணம் வரையிலும் கொண்டு போகிறது. பிரியமானவர்களே, வேண்டாம். நாவை அடக்க ஒரு மனிதனாலும் கூடாதுன்னு இருக்கிறாரு. நாம் அடக்குவோம். அடக்குவதற்கு நாம் தேவனிடத்தில் அவருடைய உதவியை கேட்போம். ஹல்லேலூயா. அடுத்து சொல்லுது, அதான் சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததான் இந்த நாக்கு. என்ன வார்த்தை பா! திருவள்ளுவர் கூட சொல்லுவார், கனி இருப்ப காய்க வந்துட்டு, ஏம்மா நல்ல நல்ல வார்த்தை இருக்கும் போது ஏன் இந்த வார்த்தையை பேசுகிற அப்படின்னு சொல்லுவார். 2வது, கொட்டிடலாம், அள்ள முடியாது. வெளிவந்த வார்த்தை ஒன்று கூட உள்ளுக்குள்ளே திருப்பி போட முடியாது. வந்தது தான். அதனால் யோசித்து நிதானமாய் பேச வேண்டும். ஞானி நிதானமாய் பேசுகிறான், விவேகி மௌனமாய் இருக்கிறான். மூடன் மௌனமாக இருந்தால் அவன் விவேகின்னு எனப்படும், ஞானம் உள்ளவன் எனப்படுவானா. அவன் மூட, அவனுக்கு பேசவே தெரியாது. ஆனால் 4 பேர் இருக்கிற இடத்துல அவன் அமைதியாக உட்காந்துருந்த, எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க, எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்கான். மற்றவங்க என்ன நினைப்பாங்களாம், ஞானிகள்லாம், இவன் நல்ல ஞானி போலையே. இந்த மூடன் வார்த்தையினால் மூடனை வெளிப்படுத்திடுவான்ல.
அவன் பேசாமல் இருந்தால் அவனும் மூடனும் ஞானி எனப்படுவானாம். அதனால் பேச்சை நாம் குறைக்கும்படியாய், நம் நாவை அடக்கும்படியாய் இந்த நாளில் நாம் தியானம் செய்திருக்கிறோம் பிரியமானவர்களே. அதற்கு தேவனுடைய உதவியை நாம் கேட்போம். அதனாலே அது அது இன்னொன்று சொல்கிறாரு, அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம். இந்த நாக்குனால ஆண்டவரை துதிக்கிறோம். தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரையோ அதனாலே சபிக்கிறோம். சாபம் விடுறது, நீ நல்லா இருக்க மாட்ட, நீ நாசமாக போயிடுவ, ஆண்டவர் பாரு இன்னைக்கு உனக்கு என்ன கொடுக்குறாருன்னு, நீ ஒன்றும் இல்லாமல் போயிடுவ, உன் பிள்ளை செத்து போயிடும். ஏதோ ஒன்று நாக்கால் என்ன பண்ணுறது, மற்றவர்களை சபிக்கிறது. அப்போது இந்த நாக்கில் தான் தேவனை துதிக்கிறோம், அதே நாக்கில் சபிக்கிறோம். எப்படி பிரியமானவர்களே, துதித்தலும் சபித்தலும் ஒரே நாக்கில் வருமா? ஒரு ஊற்று இருக்குன்னா அந்த ஊற்றில் இந்த சொல்கிறாரு பாருங்க, ஒரே ஊற்று கண்ணிலிருந்து தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் சுரக்குமா? என் சகோதரரே, அத்திமரம் ஒலிவ பழங்களையும் திராட்சை செடி அத்தி பழங்களையும் கொடுக்குமா? அப்படியே உவர்ப்பான நீரூற்று தித்திப்பான ஜலத்தை கொடுக்க மாட்டாது. உங்களில் ஞானியும் விவேகியுமாகிறவன் எவனோ அவன் ஞானத்திற்குரிய சாந்தத்தோடே தன் கிரியையில் நல் நடக்கையினால் காக்க கடவன். ஒரு ஊற்று இருந்ததுன்னா ஒன்று அதில் உப்பு தண்ணி இருக்கும், இல்லை நல்ல தண்ணி இருக்கும். உவர்ப்பு தண்ணினா உவர்ப்பு தண்ணி இருக்கும், ரெண்டும் வராது. அதுபோல் நம்ம நாக்கில் துதியும் சபித்தலும் வரக்கூடாது. துதிக்கிற வாயினால் சபிக்கக்கூடாது. நம் வாயில் ஆசீர்வதிக்கும் வார்த்தைகள் தான் வர வேண்டும்ன்றது தான் தேவனுடைய பிரியம். சரிங்களா? இனி நம்ம யாரெல்லாம் நம்ம சபிச்சிருக்கோம், யார்கிட்டெல்லாம் நம்ம கோபப்பட்டு பேசியிருக்கோம், தேவையில்லாத வார்த்தைகள் நம்ம பேசியிருக்கோம், மற்றவங்களை குற்றப்படுத்தி காயப்படுத்தியிருக்கோம், இதெல்லாம் நினைத்து பார்த்து தேவனிடத்தில் நாம் மன்னிப்பு கேட்காம அடுத்த மாதம் திருவிருந்து எடுக்க வேண்டாம். ஏன்னா திருவிருந்துன்றது எப்படின்னா தேவனுடைய சரீரத்தில் நாம் பங்கு கொள்வது, அவரும் நம்மும் ஒன்றா ஐக்கியம் கொள்வது. பரிசுத்தமான தேவனுடைய மாமிசத்தை அசுத்தத்தோடு புசிப்பது நமக்கு நல்லதல்ல. அதனால் என்ன இருந்தாலும் நம்ம பாவம் பண்ணிட்டோம், ஆனால் அதை ஆண்டவற்றை முறையிட்டு மன்னிப்பு கேட்கறது தப்பு இல்லை. ஆனால் திருப்பி திருப்பி அதை பண்ணுனா பாவம். பாவத்தை அறிக்கை செய்கிறவன் அதை விட்டு விடுவான், இரக்கம் பெறுவான். திருப்பி திருப்பி நம்ம செஞ்சா அதை ஆண்டவர் மன்னிக்க மாட்டார். ஒன்ஸ் நம்ம மன திருந்திட்டோம்னா திருப்பி அந்த தப்பு நம்ம பண்ணக்கூடாது. பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்போ உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்திருப்பீர்களேயானால் நீங்கள் பெருமை பாராட்டுகிறீர்கள். சத்தியத்திற்கு விரோதமாக பொய் சொல்லாமலும் இருங்கள். ஒரு சிலர் சொல்லுவாங்க, அவன்கிட்ட பேசி 5 வருஷம் ஆச்சுடா, நான்லாம் என் பொண்டாட்டியோட சண்டை போட்டேன்னா அவள் காலில் விழுகிற வரைக்கும் நான் பேச மாட்டேன். இதெல்லாம் எப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் பாருங்கள். இந்த மாதிரி பெருமைக்குரியதை வச்சுருந்தீங்கன்னா, இந்த மாதிரியெல்லாம் வைராக்கியம் பெருமை பாராட்டுறீங்க. தேவனுடைய பார்வையில் அது பாவம், தப்பு. அதான் சொல்கிறாரு, உங்கள் இருதயத்தில் கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்திருந்தீங்கன்னா நீங்கள் பெருமை பாராட்டாதீங்க. அது தேவனுக்கு முன்பாக அருவருப்பு. இத்தனை வருஷம் நான் ஒருத்தனோட பேசலைன்னு நினைக்கிறீங்களா? திருவிருந்து எடுக்காதீங்க. நம்ம தியானத்தில் அவங்கள மன்னிக்கணும், நாம் ஒப்புரவாகணும், அதுக்கப்புறம்தான் நம்ம திருவிருந்து எடுக்கணும். இப்படிப்பட்ட நீங்கள் பெருமை பாராட்டுகிறீர்கள், சத்தியத்துக்கு விரோதமாக பொய் சொல்லாதீர்கள். பொய் சொல்லக்கூடாது. பொய் சொல்கிறவங்க திருவிருந்து எடுக்காதீங்க, எடுக்கக்கூடாது. இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாயிராமல் லௌகீக சம்பந்தப்பட்டதும் ஜென்ம சுவாபத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமா இருக்கிறது. பேயின்றார். என்ன? கசப்பு, வைராக்கியம் பாராட்டுறது, சபிக்கிறது இல்லையா, பொய் பேசுறது, நம்ம கசப்பை வச்சுக்கிட்டு அதை பெருமையாக நினைக்கிறது, இது எல்லாமே பேய்த்தனத்துக்கு அடுத்த காரியங்கள். ஆண்டவருடைய பிள்ளைங்களுக்கு இது அழகல்ல. இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து நமக்கு கிடைக்கல. பரத்திலிருந்து கிடைக்கிற அமைதி ஒரு ஞானம்னா அது சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவி. பெருமை இருக்காது, தாழ்மை உள்ள ஆவி. அது சபிக்காது, துதிக்கிற ஆவி. ஆனா இப்படிப்பட்ட ஆவி பேய்த்தனத்துக்குரியதா இருக்கிறது. இது ஜென்ம சுவாபம், லௌகீக சம்பந்தப்பட்டது.
உலக பிரகாரமானது, ஜென்ம சுவாபம். சிலரை பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, எப்பா ஜென்ம சுவாபம் மாறாது. எப்படி மாறும்? ஆண்டவரே சொல்லுவார் ஒரு தடவை, ஒட்டகச்சிவிங்கி என்ன, ஒட்டகச்சிவிங்கியினோட அந்த தோலை மாற்ற முடியுமா அப்படின்னு சொல்லுவார். முடியாது. அதுபோல தான் ஜென்ம சுவாபம். கோபப்படக்கூடாதுன்னு நினச்சாலும் அந்த கோபம் வந்துக்கிட்டே இருக்கும். ஆனாலும் ஆவியானவர் நமக்குள் இருக்கும்போது அதை நம்ம நடத்துவார். பெருகமன் பாட்டு பாடுவார், என்னை கண்ட்ரோல் பண்ணும் ஆவியானவர்னு ஒரு பாட்டில் பாடுவார். ஆமாம், ஆவியானவர் நம்மோடு இருந்தால், பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் நம்மை கண்ட்ரோல் பண்ணி நடத்துவார். ஹல்லேலூயா. அதனால் நம் தியானத்தில் நாம் எதை பெற்றுக்கொள்ள வேண்டும்னா, இத்தகைய எல்லா விதமான காரணங்களையும் காரியங்களையும் நம்மை விட்டு ஒதுக்கி விட்டு நாம் ஆவியினால் நிரப்பப்பட்டு சாந்தமும் அமைதலும் தாழ்மையும் உள்ளவர்களாய், தேவனை துதிக்கிறவர்களாய், மற்றவர்கள் காரியத்தில் பொய் சொல்லாதவர்களாய், கசப்பு இல்லாதபடி அன்பு செலுத்துகிறவர்களாய், தேவனுக்கு பிரியம் உள்ளவர்களாய் நாம் வாழ வேண்டும். அல்லேலூயா. நாக்கு மிகவும் ஜாக்கிரதையாக நாம் பேச வேண்டும். இன்னும் சொல்லுது பாருங்க, வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்செய்களும் உண்டு. செய்கைகள், துர்ச்செய்கைகள். உன்னிட்ட வைராக்கியம் இருக்கா? உன்னிட்ட விரோதம் இருக்கா? யார்கிட்டனாலும் பகை இருக்கா? கட்டாயம் நீங்கள் கலகக்காரவங்க தான், துர்ச்செய்தி கெட்டது நடத்துகிறவங்க தான். நம் செய்கைகள் எல்லாமே அது நல்லதாக இருக்காது, கெட்டதாக தான் இருக்கும். விரோதம் பாராட்டக்கூடாது. கூட வேலை செய்கிற ஃப்ரெண்ட்ஸாக வேலையாக இருக்கட்டும், இல்லை நம்ம உறவினர்களாக இருக்கட்டும், தாய் தகப்பனாக இருக்கட்டும், சகோதர சகோதரியாக இருக்கட்டும், கணவன் மனைவியாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் விரோதம் பாராட்டக்கூடாது. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? உன் சத்துருவை நேசின்றார். அப்போ எப்படி விரோதி இருப்பான்? நமக்கு ஒரு விரோதி இருக்கான். யார் தெரியுமா? அவன் சாத்தான். அவன் தான் நமக்கு விரோதி. ஆனால் எல்லாரும் சாத்தானை தான் ஃப்ரெண்டாக வச்சுக்கிறோம். தப்பு. சாத்தானுக்கு இடம் கொடாதிருங்கள். நம் விரோதி சாத்தான். நம் நண்பன் யாரு? நம்ம எல்லாரையும் நண்பனாக வச்சுக்கணும். நம் நண்பர் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர் நல்ல நண்பர், சிநேகிதனேன்னு கூப்பிட்றாரு சீஷர்களை. அல்லேலூயா. என்ன அழகு இல்லை அவர் கூப்பிடுறது, சிநேகிதனே. நான் கூட ஒரு பாட்டில் எழுதியிருக்கேனே, சிநேகிதனே சிநேகிதனேன்னு கூப்பிட்டீரப்பா, நானும் முந்தன் சிநேகிதன் அல்லோ அப்படின்னு எழுதியிருக்கேன். அல்லேலூயா. அடுத்து பாருங்க, பரத்திலிருந்து வருகிற ஞானமோ. இப்போ நம்ம எதுல இருந்து வந்த ஞானத்தை பார்த்தோம்? வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே என்ன இருக்கும்? துர்ச்செய்கைகள் இருக்குன்னு பார்த்தோம், துர்ச்செயல்கள் இருக்குன்னு பார்த்தோம். அப்போது பேய்த்தனத்துக்கு அடுத்ததுன்னு பார்த்தோம். கோபப்படுறதும், கசப்பு வச்சுக்கிறதும், மற்றவங்களை பேசுகிறதும் துர்ச்செய்திகளுக்குரியது. அதை பெருமை பாராட்டுறதும், வைராக்கியம் வச்சுருக்கேன்றதை பெருமை பாராட்டுறதும் துர்ச்செய்கை. இது அது நல்லது இல்லைன்னு பேய்த்தனத்துக்குரியதுன்னு பார்த்தோம், லௌகீகத்துக்குரிய காரியங்கள்னு பார்த்தோம். இப்போ என்ன சொல்லுது? பரத்திலிருந்து வருகிற ஞானமோ எப்படிப்பட்டதா இருக்கான்? முதலாவது சுத்தம் உள்ளதாயும், ஹல்லேலூயா, பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமும் உள்ளதாயும், இரக்கத்தாலும் நற்கனிகளினாலும் நிறைந்ததாயும், பட்சபாதம் இல்லாததாயும், மாயமற்றதாயும் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வசனத்தை நம்ம ஒவ்வொருவரும் நம்ம மனப்பாடம் பண்ண வேண்டும். 3வது அதிகாரத்தில் 17வது வசனம், பரத்திலிருந்து வருகின்ற ஞானமோ. ஆண்டவர் ஒருவனை ஞானத்தினால் நிரப்பினார் என்றால் அந்த மனுஷன் எப்படி இருப்பானா? சுத்தம் உள்ளவனா இருப்பான், சமாதானம், யாவருடனும் சமாதானம் உள்ளவனா இருப்பான், அவன் சாந்த குணம் உள்ளவனா இருப்பான், இணக்கம் உள்ளவன், எல்லாரோடையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவான். இது எப்படின்னு ஆச்சரியமா இருக்கும். சிலர் பார்த்தா பொல்லாதவங்கள்ட்டையும் ஃப்ரெண்டாக இருப்பாங்க, நல்லவங்ககிட்டையும் ஃப்ரெண்டாக இருப்பாங்க, கெட்டவங்ககிட்டையும் ஃப்ரெண்டாக இருப்பாங்க, விரோதிட்டு கூட ஆமான்னு சொல்லி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிடுவாங்க. அதாவது தொடர்பில் தான் இருப்பாங்க. இது எப்படின்னா பரத்திலிருந்து வருகிற ஒரு ஞானம். அல்லேலூயா. அடுத்து இரக்கத்தாலும், அவங்ககிட்ட இரக்கம் இருக்கும், நற்கனிகளினாலும், ஆவியின் கனி அதுதான் நற்கனி, சாந்தம், சந்தோஷம், விசுவாசம், இந்த எல்லா அன்பு, இந்த எல்லா விதமான இந்த எல்லா விதமான நற்கனிகளும் நிறைந்தவர்களாயும், பட்சபாதம் இல்லாதவர்களாயும். அவங்க ஒருத்தருக்கு ஒரு மாதிரி செய்ய மாட்டாங்க, எல்லாரையும் ஒன்றா நடத்துவாங்க. மாயமற்றதும் இதாக இருக்காது. இந்த மாய்மாலம் இன்னைக்கு கிறிஸ்தவ உலகத்தில்
தேவனுக்கு அருவருப்பான ஒன்று. பார்க்கவும் சிஸ்டர் ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட், பாஸ்டர் ஸ்தோத்திரம், பின்னால் போயிட்டு அவங்கள பற்றி பேசுகிறீங்க பார்த்தீங்களா? தேவனுக்கு இது ஒரு அருவருப்பான காரியம். பேசக்கூடாது. சகோதரனா, சகோதரியா, உறவினர்களா, நேருக்கு நேரம் அவங்க தப்பு பண்ணாங்கன்னா சொல்லுங்க, தப்பு இல்லை. உன் சகோதரன் தப்பு பண்ணா நீ அதை கண்டிக்கணும். மற்றவங்ககிட்ட போய் பக்கத்து வீட்டுக்காரவங்களை பற்றி முன்னால் இப்போ தான் எனக்கு ஃப்ரெண்டு, அவங்க இவங்கள பெரிய ஆளாக நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் பின்னால் பார்த்தா அவங்க வீட்டுகளில் கேட்டது எல்லாத்தையும் மற்றவங்ககிட்ட வெளிப்படுத்திக்கிட்டு இருப்பாங்க. ரகசியம்னு இவங்ககிட்ட சொன்னதெல்லாம் அர்த்தம். இது மாய்மாலம் தான். முன்னால் ஒன்று பின்னால் ஒன்று. கிறிஸ்தவ வாழ்க்கையில் நாம் உண்மையா இல்லாவிட்டால், இருதயம் ஒன்றும் நம் வாய் ஒன்றுமா இருந்தால், நாம் பேசுகிற இருதயத்தில் வேற இருக்கும், வாயில் நல்ல அழகாக இருக்குது, ஆனால் உள்ளுக்குள்ள மூஞ்சப்பாரு மூஞ்ச, இதுக்கெல்லாம் இது கேட்குதாகும் அப்படின்னு உள்ள ஒரு சத்தம், வெளியே ஒரு வார்த்தை. இது மாய்மாலம். ஆனால் அதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறாரு, மனிதனோ முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயங்களின் நினைவுகளை ஆராய்ந்து அறிகிறவர். ஹல்லேலூயா! என்ன அழகா ஆண்டவர் சொல்கிறாரு பாருங்க. இந்த மாய்மாலம் தேவனுக்கு பிரியமில்லை. அது நம்ம மாய்மாலமாக இருக்கக்கூடாது. கிறிஸ்தவ வாழ்க்கைன்றது ஒரு மாய்மாலம் இல்லாத ஒரு வாழ்க்கையாக இருக்கணும். ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு நீ போயிட்டு கிறிஸ்தவ குணமே இல்லாமல் வாழ்வது கூட மாய்மாலம். யாரை ஏமாத்துறோம்? நம்ம படைத்த தேவனையா? அவருக்கு தெரியும். எதுக்காக நம்ம சர்ச்சுக்கு போகிறோன்னு அவருக்கு தெரியும். ஏமாற்ற முடியாது. நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்திலே விதைக்கப்படுகிறது. அதுதான் ஆண்டவர் சொல்றார். நீதிமானின் சிரசின் மீது ஆசீர்வாதம் தங்கும், நீதிமான் பிள்ளைகள் அப்பத்திற்கு இறந்து நிற்பதில்லை. இறங்கி அவங்க கேட்கறது இல்லை. நீதிமான் சந்ததிகளுக்கும் ஆசீர்வாதம் உண்டு. தகப்பன் நீதிமானா இருந்தா அவங்க பிள்ளைகள் மாற்றல, அந்த சந்ததிக்கு ஆசீர்வாதம் உண்டு. தாவீது நிமித்தமாய் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டது. ஆபிரகாமின் நீதிமான் நிமித்தமாய் அந்த சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டது. ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த யாக்கோபு 3வது அதிகாரத்தில் தியானத்தின் மூலமாய் நாம் தெரிந்து கொண்டது, நம் நாவை அடக்க வேண்டும். வீண் பெருமை, கசப்பு, வைராக்கியம்லாம் வச்சுக்கிட்டு வீண் பெருமை பாராட்டக்கூடாது. மாய்மாலம் இருக்கக்கூடாது. சபிக்கக்கூடாது. மற்றவங்கிட்ட விரோதம் பாராட்டக்கூடாது. ஆவியின் கனி நம்மகிட்ட இருக்கணும். நன்மை நினைக்கணும். ஞானத்தின் பரத்திலிருந்து வருகிற ஞானம் நம்மை ஆட்கொள்ளும்படியாய் நாம் வசனத்தை தியானித்து நாம் பொறுமையுள்ளவர்களாய், சாந்தம் உள்ளவர்களாய், சமாதானம் உள்ளவர்களாய், இணக்கம் உள்ளவர்களாய், யாவருடனும் சமாதானம் உள்ளவர்களாய், யாவருடனும் ஐக்கியம் கொண்டவர்களாய் நாம் வாழ வேண்டும் என்று இன்றைக்கு இந்த யாக்கோபு 3வது அதிகாரத்தில் கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். இதுதான் தியானம். இதன்படி நம் வாழ்க்கை மாறும்போது அது தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை. நம்ம நீதிமானா மாறுவோம். நீதிமானின் சிரசின் மீது ஆசீர்வாதம் தங்கும். நீதிமான் என்ன கொடுப்பான்? நற்கனிகளை கொடுப்பான். அதனால என்ன விதைக்கிறான்? சமாதானத்தை விதைக்கிறான். சமாதானத்தை விதைச்சா அதுல என்ன முளைக்கும்? சமாதானம் தானே முளைக்கும். ஆமென். நீங்க மற்றவங்களுக்கு சமாதானத்தை கொடுத்தீங்கன்னா, சமாதானம் செய்பவர்கள் யாராம்? தேவனுடைய புத்திரர்களாம். அப்போ நம்ம வீட்டுக்கு பக்கத்துல 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா நம்ம என்ன செய்யணும்? அவங்கள சமாதானப்படுத்தணும். நம்ம குடும்பத்துல உறவினர்கள் யாரோ பிரிந்திருக்கிறாங்க, கணவன் பிரிந்திருக்கிறாங்க, அவங்களை சமாதானப்படுத்தணும். சமாதானம் பண்ணுகிறவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவர். நம்ம தான் காட்ஸ் சன், கடவுளுடைய பிள்ளைகள். நான் கிறிஸ்தவன், ஆண்டவரோட பிள்ளை, எங்கள் அப்பா இயேசுன்னு சொல்லிட்டு மற்றவங்க சண்டை போடுறதை பார்த்துட்டு சந்தோஷப்பட்டோம்னா மாய்மாலம். கர்த்தருக்கு இது பிடிக்காது, அருவருப்பு. அப்போ தேவன் நம் சந்ததியை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் நாம் நீதிமானாய் மாற வேண்டும். சமாதானத்தின் விதையை நாம் விதைக்க வேண்டும். அது என்ன செய்யும்? நற்கனிகளை உண்டாக்கும். ஹல்லேலூயா. இன்றைக்கு தியானம், இன்றைக்கு இந்த அதிகாரத்தை நமக்கு தியானிக்கும்படியாய் நமக்கு கிரியை செய்த பரிசுத்த ஆவியானவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம்.
தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி, நன்றி. தகப்பனே, ஆவியானவரே, இந்த வார்த்தைகள் நீர் பேசின இந்த தியானத்தின்படி நாங்கள் ஒவ்வொருவரும், இதை கேட்கிற ஒவ்வொருவரும், இதை வாசிக்கிற ஒவ்வொருவரும் நாங்கள் நடக்க நீதிமான்களாய் மாறி எங்கள் நாவை அடக்க, மாய்மாலத்தை ஒழிக்க, வைராக்கியம் பாராட்டாமல் இருக்க, விரோதம் இல்லாது இருக்க, ஐக்கியம் உள்ளவர்களாய் வாழ, நற்கனிகள் கொடுக்க, சமாதானத்தை விதைக்க எங்களுக்கு கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இன்ப நாமத்தின் மூலம் ஜெபம் கேட்ட எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. அநேகருக்கு இதை அனுப்புங்க. இன்னொரு நாளைக்கு நம்ம வேறு தியானத்தை குறித்து இன்னொரு அதிகாரத்தை பார்ப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.